சபை கட்டுமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் பண்ணுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம யாரு அப்படிங்கிறத நோண்டிட்டு இருக்கோம், தியானிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க. கிறிஸ்து என்கிற கிரேக்க பதத்துக்கு அர்த்தம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் நமக்கு வெற்றி, கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய சுதந்திரங்கள் ஏராளம் தாராளம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள நாம யார் அப்படிங்கறத தான் பண்ணிட்டு இருக்கோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சொல்லுங்க, கிறிஸ்துன்னு என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அபிஷேக நதிக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. பேசிக் தெரிஞ்சுக்கணும். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ள நாம இருந்தா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அபிஷேகங்கிறது என்னன்னா ஒரு நதி மாதிரி இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. ஏசாயா 12:3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்கனியிலிருந்து, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, எல்லாரும் சேர்ந்து படிங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எடுத்து சேர்ந்து படிங்க. நீங்கள் ரட்சிப்பின் மகிழ்ச்சியோடு தண்ணீர், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஊற்று தண்ணீரை பத்தி பேசுற. என்ன தண்ணி பத்தி பேசுறாரு? ரட்சிப்புங்கிறது ஊற்று தண்ணி மாதிரி. ரட்சிப்புங்கிறது ஊற்று தண்ணீர் மாதிரி. சமரியா ஸ்திரீ இடத்துல சொன்னார் இல்லையா, அவர் அன்னைக்கு அங்க சம்பாசித்த எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா ஊற்று தண்ணீரை பத்தி பேசுவார். சமாரிய ஸ்திரீ இடத்துல ரட்சிப்பை பத்தி பேசுவார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஊற்று தண்ணீர். ஆனால் அபிஷேகம் என்பது என்னன்னா ஆற்று தண்ணீர். சொல்லுங்க, அபிஷேகங்கிறது என்னது? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36, 37, 38 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஊற்று தண்ணீர் இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்ன ஓடுங்க? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இங்க ஆற்று தண்ணியை பத்தி பேசுறார், நதியை பத்தி பேசுறார், நதிகளை பத்தி பேசுறார். என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களோ, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தை இருக்கிறீங்க, தரிச்சிருக்கிறீங்க. அபிஷேகத்துக்குள்ள நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க அபிஷேகத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அபிஷேகத்தை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்களிலிருந்து ஓடும்னு கர்த்தர் சொன்னார். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நதியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. வேதத்துல முதல்ல நதி எங்க வருது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:10.
தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். அல்லேலூயா. ஏதேனில ஒரு நதி. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. ஏதேனில ஒரு நதி. இந்த நதியை மனசுல வச்சுதான் இயேசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஏதேனிலிருந்து ஓடின ஒரு நதி அது 4 பிரிந்து என்ன பண்ணுச்சு? உலகத்தையே செழிப்பாக்குச்சு. அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைங்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை ஏதேனில் இருக்கிற வாழ்க்கை மாதிரி. ஏதேனில் என்ன இருந்துச்சு? எல்லாமே இருந்துச்சு. சொல்லுங்க, ஏதேனில் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பசுமையான மரங்கள், அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம், அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே ஏதேனில் இருந்தது. ஏதேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஏதேனுங்கிற அந்த எபிரேய பதத்துக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். சந்தோஷத்தில் இருந்தது என்ன பண்ணும்? நதி பாய். துக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற நதி பாயார். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும். சந்தோஷமா இருக்கு, நீதியா இருக்கு. அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற நதிய நீங்க என்ன பண்றீங்க? பம்ப் பண்றீங்க. அதனாலதான் பிசாசு என்ன செய்வான்னா, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய ரட்சிப்பு அவனால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ரட்சிப்பு அவனால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனா நம்மள என்ன பண்ணுவான்? துக்கப்படுத்தி பார்ப்பான். ஏன்னா நதி என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்கலாம். நதியை ஒண்ணுமில்லாம பண்ண முடியாது அவனால. நதி இருக்கும், ஆனா என்ன பண்ணலாம்? தடைகளை போட்டு நிறுத்தி வைக்கலாம். அந்த துக்கம்ங்கிற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அது பவானிசால் இருக்கிற டேம் மாதிரி, சட்டர் போட்ட டேம் மாதிரி. எல்லா தண்ணி அங்கே ஆயிரு, தேங்கிரு, அது வெளியே வரவே வராது. அதனாலதான் வாசன ஆவியானவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ரட்சிப்பின் ஊற்றுக்களில் மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். சந்தோஷம் இருந்தா தான் அந்த தண்ணியை எடுக்க முடியுமா? சந்தோஷம் இருந்தா தான். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே முதல்ல அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரு? புது சிருஷ்டியாக்கி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சீசர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு வசனம் சொல்லுது, சபை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்து வழிந்ததன் பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப நதியை ஓபன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான திறவுகோல் என்னன்னா சந்தோஷப்படும். சொல்லுங்க பக்கத்துல, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்கணும். நீங்க சிரிச்சாதான் எனக்கு வசனமே வரும். நீங்க சிரிக்கலைன்னா விஷம் தான் வருது எனக்கு. அல்லேலூயா. முகத்தை உருன்னு வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வசனம் வராது வெளியே.
உங்க டேம் அடைக்கிறதும் இல்லாம என்ற டேம் என்ன பண்றீங்க, அடைக்க பாக்குறீங்க. இது ரொம்ப தப்பு. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. ஒரு நதி உண்டு. சங்கீதம் 46:4 வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. ஒரு நதி உண்டு. எடுங்க சங்கீதம் 46:4. ஏன்ட்ட ஓபன் பண்ண மாட்டீங்க? ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையா. சொல்லுங்க, நீங்க அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் உங்களோடு கூட உற்சாகமா உங்களிலிருந்து அவர் வேலை செய்யணும்னா சந்தோஷமா இருங்க. ஒரு நதி உண்டு, அது எதை சந்தோஷமிக்குதா? தேவனுடைய நகரத்தை. தேவனுடைய நகரம். அல்லேலூயா. சங்கீதம் 36:7-8 வாசிங்க. சங்கீதம் 36:7-8. அந்த நதி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகள் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர்கள் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்ணுதா அந்த நதி? தேவனுடைய ஆலயத்தை சந்தோஷப்படுத்துறது மாத்திரமில்ல, சகல சம்பூர்ணத்தினாலும் திருப்தி அடைய செய்கிறது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கை, சந்தோஷமுள்ள வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கிற அந்த நதியில் இருக்குது. அந்த நதியை ஓபன் பண்றீங்களா? கொஞ்சம் சிரிச்சு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால எல்லா நதிகளும் ஏதேனில் இருக்கிற அந்த நதியை கர்த்தர் உங்க உள்ளத்துல வச்சுட்டார். ஏதேன்ல 4 விதமான நதிகள் புறப்பட்டுச்சு. அந்த நதி தான் என்ன பண்ணுச்சு? ஏதேன் தோட்டத்தை மாத்திரமல்ல, சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்தை மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் அது பாஞ்சது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்பது, உங்களுக்குள் இருக்கிற அந்த நதியானது ஏதேன் தோட்டமா இருக்கிற உங்களை மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயமா இருக்கிற உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு இந்த உலகத்தையும் அது செழிப்பாக்கும். அதனால உங்க நதியை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடனே சங்கீதம் 46:4-5 வசனங்களை எடுத்து சத்தம் போட்டு வாசிச்சு சிரித்த முகத்தோடு கூட வாசிச்சீங்கன்னா அந்த நதி ஓபன் ஆயிடும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாமா? சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு. பைபிளை பார்த்து முறைச்சிட்டு படிக்க கூடாது. பைபிள் என்ன பண்ணானு? சிரிச்ச முகத்தோட ஆண்டவரை பயந்து ஓடி வர போறாரு. அப்படியே என்ன பண்ணு? சிரித்த முகத்தோடு ஒரு நதி உண்டு. பைபிளை திறந்து வச்சு நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள். ஒரு நீர்க்கால் இல்ல, நிறைய நீர்க்கால்கள் இருக்குது. அதுல நிறைய நீர்க்கால்கள் இருக்குது. என்னென்ன நீர்க்கால் இருக்குதுன்னு நான் சொல்ல போறேன். அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் எங்க வாசம் பண்றாரு? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர் மனுஷனுடைய கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாய் இருப்பது இல்லை. தேவன் மனுஷர்கள் மத்தியில பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாசம் செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவான் உங்களிடத்துல வரமாட்டார், அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார், அவர் உங்களுக்குள் தங்கி வாழுவார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த நதி. யோவான் 7:38-39 இயேசு சொல்றார் பாருங்க,
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எதை குறித்து சொல்றாரா? யோவான் சொல்றாரு பாருங்க. எதை குறித்து சொல்றாரா? அடுத்த வசனம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா.